பா பா 10 வயசு குழந்தைய ரேப் பண்ணிட்டு ஜெயிலுக்கு போனானே உன் பெரிய பைய இப்போ வெயில வந்துட்டு இருக்கான் போல. என்னடா சொல்ற? அப்பா, என்னப்பா, என்ன நல்லா இருக்கியா? அப்பா, வீட்டு சாப்பாடு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, சாப்பாடு போடுறியா? எப்பரா வெளியே விட்டாங்க? சின்ன குழந்தைய கற்பழிச்சு கொலை செஞ்சவனுக்கு பெயிலு, சின்ன சின்ன தப்பு செஞ்சவங்களுக்கு ஜெயிலு. இதெல்லாம் நம்ம நாட்டில் மட்டும்தாண்டா நடக்கும். இதுவே இன்னொரு நாடா இருந்தா இந்நேரம் அவனை தூக்கில் தொங்க விட்டுருப்பாங்க. என்னடா நாடுது? இந்த நிலைமை எப்போதான் மாறப்போகுதோ என்னவோ. தண்டனை கம்மியாக கிடைக்கனால தானப்பா நாங்கள்லாம் இதெல்லாம் பண்ணுறோம். என்னை மன்னிச்சிருப்பா. அரசாங்கம் செய்யாத வேலையை ஒரு அப்பனோட ஸ்தானத்தில் நான் பண்ண வேண்டியதாக போச்சு. ஏன்னா நானும் ஒரு அப்பனாக இருக்கிறதுனால ஒரு அப்பா அம்மாவும் பிள்ளைங்களை எவ்வளோ ஆசையாக பெற்றெடுத்து பல கனவுகளோட ஆசையாக வளர்ப்பாங்க. ஆனால் உன்ன மாதிரிப்பட்ட கஞ்சாவுக்கும் போதைப் பொருளுக்கும் அடிமையாக இருக்கிற காம வெறியர்கள் இந்த குழந்தைங்களை ஈஸியாக பிச்சு தீர்ந்துடுறீங்க. அரசாங்கமும் வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துருக்கு. அரசாங்கம் பண்ணாத வேலையை ஒரு அப்பனோட ஸ்தானத்தில் நான் பண்ண வேண்டியதாக போச்சு. என்ன மன்னிச்சிடுறா. முடியலப்பா. அந்த குழந்தை இப்படி தாண்டா துடிக்க துடிக்க இறந்துருக்கும். கொஞ்சமாச்சும் கருணை காட்டினியாடா? உனக்கு மட்டும் எதுக்குடா கருணை? அப்பா, கொஞ்சம் தண்ணியாச்சும் கொடுப்பா. தண்ணியாச்சும் கொடுப்பா.